உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம டெக் வீடியோஸ் இன் தமிழில் கூகுள் மேப்ஸில் என்னென்னலாம் புது ஃபீச்சர்ஸ் வந்திருக்கு, அதை நம்ம எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலான்றதை பார்க்கலாம். கூகுள் மேப்ஸ் அவங்களோட லேட்டஸ்ட் வெர்ஷனில் நிறைய நியூ ஃபீச்சர்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. அதில் முதலாவது நம்ம பார்க்க போகிறது மல்டிபிள் டெஸ்டினேஷன். முன்னாடியெல்லாம் கூகுள் மேப்ஸ் யூஸ் பண்ணி ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊர் போகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும், அதுக்கு எவ்வளோ கிலோமீட்டர் அப்படின்றத நம்ம பார்க்க முடியும். இப்போ சப்போஸ் நான் ஒரு ரவுண்ட் ட்ரிப் போகணுன்னு நினைக்கிறேன். அதாவது நான் இப்போ பெங்களூர்லேருந்து மதுரை போய், மதுரையிலேருந்து கொடைக்கானல் போய், கொடைக்கானல்லேருந்து மறுபடியும் பெங்களூர் வரணும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படின்னா அதுக்கான ரவுண்ட் ட்ரிப்போட ரூட் மேப் கூட இப்போ நம்மளால் பார்க்க முடியும். அதை எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, முதல்ல கூகுள் மேப்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே இருக்கிற கெட் டைரக்ஷன்ஸ் கீழே இருக்கிற ட்ரைவை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் எங்கேருந்து எங்கே போகணும் அப்படின்றத என்டர் பண்ணணும். ஸோ நான் இப்போ என்னோடய லொக்கேஷன்லேருந்து மதுரை போகணும். ஸோ இப்போ நார்மலாக நமக்கு எப்பவும் கிடைக்கிற ரூட் டீட்டெயில்ஸ் கிடைக்கும். ஸோ என்னோடய லொக்கேஷன்லேருந்து நான் மதுரை போகிறதுக்கு எவ்வளோ கிலோமீட்டர் ஆகும், எனக்கு எவ்வளோ நேரம் ஆகும், அது என்ன ரூட்டில் போகலாம் அப்படின்றத காட்டணும். இது ஆல்ரெடி இருக்கிறது. இப்போ இதில் புதுசாக என்ன இன்க்ளூட் ஆகிருக்கு அப்படின்னா, நான் மதுரையிலேருந்து இப்போ சப்போஸ் வேறு இடத்துக்கு போகணும், அதாவது கொடைக்கானல் போகணும் அப்படின்னா இங்கே இருக்கிற 3 டாட்டை கிளிக் பண்ணி ஆட் ஸ்டாப் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்கள் ரவுண்ட் ட்ரிப்போட அடுத்த டெஸ்டினேஷன் எங்கே போகணும் அப்படின்றத நீங்கள் செலக்ட் பண்ணலாம். ஸோ நான் இப்போ கொடைக்கானல் செலக்ட் பண்ணுறேன். இதோட ரிசல்ட் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ நான் என்னோடய லொக்கேஷன்லேருந்து மதுரை மதுரையிலேருந்து கொடைக்கானல் போகிறக்கூடிய ரூட்டும் ஆட் ஆகிருக்கும். இப்போ நான் என்னோடய ரவுண்ட் ட்ரிப்பை முடிக்கணும். அதாவது நான் கொடைக்கானல்லேருந்து மறுபடியும் என்னோடய லொக்கேஷனுக்கே வரணும் அப்படின்றப்ப மறுபடியும் இன்னொரு ஸ்டாப் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் மறுபடியும் என்னோடய லொக்கேஷனை நான் செலக்ட் பண்ணுறேன். இப்படி செலக்ட் பண்ணிவிட்டு பார்க்கும்போது எனக்கு அழகான ஒரு ரவுண்ட் ட்ரிப் அதாவே ஜென்ரேட் பண்ணியிருக்கும். ஸோ நான் என்னோடய லொக்கேஷன்லேருந்து மதுரைக்கு எப்படி போகணும், மதுரையிலேருந்து நான் கொடைக்கானலுக்கு என்ன ரூட்டில் போகணும், கொடைக்கானல்லேருந்து மறுபடியும் திருப்பி பெங்களூர் வர்றதுக்கே நான் எப்படி வரணும் அப்படின்றத அதுவே ஜென்ரேட் பண்ணி கொடுத்துரும். இதுலேயே உங்களுக்கு டோட்டல் ட்ரிப்போட டைமிங், அதாவது எவ்வளோ நேரம் தேவைப்படும், அதே மாதிரியே டோட்டல் ட்ரிப்போட கிலோமீட்டர்ஸ் கூட உங்களால் இதிலேருந்து பார்க்க முடியும். அடுத்த நியூ ஃபீச்சர் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா, ஷேர் லொக்கேஷன். அதாவது உங்களோட ரியல் டைம் லொக்கேஷனை நீங்கள் யாருக்குனாலும் ஷேர் பண்ணலாம். இது எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா, இந்த ஷேர் லொக்கேஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட லொக்கேஷனை நீங்கள் யாருக்குனாலும் ஷேர் பண்ண முடியும். அதே மாதிரி நீங்கள் இந்த லொக்கேஷன் எவ்வளோ நேரம் ஷேர் பண்ணணும், அட் 1 ஹவரா இல்லை 2 ஹவர்ஸா இல்லை 3 ஹவர்ஸா, எவ்வளோ நேரம் நீங்கள் ஷேர் பண்ணணும் அப்படின்றது கூட நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். யார் யாருக்கு ஷேர் பண்ணணும் அப்படின்றத இந்த செலக்ட் பீப்புள் கிளிக் பண்ணி யார் யார் வராங்களோ அதில் நீங்கள் யார் யாருக்கெல்லாம் நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்களோ அவங்களுக்குலாம் உங்கள் கரண்ட் டைம் லொக்கேஷன் போயிடும். இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு எப்படி அப்படின்னா, சப்போஸ் உங்கள் ஃப்ரெண்டு ஒரு வீடு வாங்கியிருக்காரு, உங்களுக்கு அதோட அட்ரஸ் மட்டும்தான் தெரியும், ஸோ எப்படி போகணும் அப்படின்னு தெரியாது அப்படின்னா உங்களோட ரியல் டைம் லொக்கேஷன் உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஸோ நீங்கள் எந்த வழியாக வந்துட்டுருக்கீங்க, எங்கே இருக்கீங்க அப்படின்றத அவர் கரெக்டாக பார்த்து அவங்களோட வீடுக்கு ஈஸியாக உங்களை கைட் பண்ணிட முடியும். குறிப்பாக பெண்கள் சப்போஸ் கால் டாக்ஸியில் போகிறாங்க, எங்கே ஒரு ஏரியா தெரியாத இடத்துக்கு போகிறாங்க அப்படின்னா அவங்களோட லொக்கேஷனை அவங்க ஃபேமிலிக்கோ இல்லை ஃப்ரெண்ட்ஸ்க்கோ ஷேர் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸோ இல்லை ஃப்ரெண்ட்ஸோ அவங்கள எங்கே போகிறாங்க, எந்த வழியாக போகிறாங்கன்றத, சேஃபாக தான் போகிறாங்களா என்ன ஏதுன்றது அவங்களால ஈஸியாக மானிட்டர் பண்ண முடியும். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர். அடுத்த நியூ ஃபீச்சர் என்னன்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா, யுவர் பிளேசஸ். இதில் நீங்கள் உங்களோட சேவ்டு ரூட்ஸு இல்லைனா சேவ்டு பிளேசஸ் எல்லாத்தையுமே பார்க்க முடியும். இதை நீங்கள் எப்படி பார்க்கணும் அப்படின்னா, இங்கே போயிட்டு யுவர் பிளேசஸ் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் ஆல்ரெடி சேவ் பண்ணியிருக்க ரூட்ஸ் எல்லாம் இங்கே வரும். அதை நீங்கள் லேபிள் கூட பண்ணி வச்சுக்கலாம். இது எங்கே போகிறது, இது ஹோமா, இது ஒர்க்கா, அதெல்லாம் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரியே சேவ்டு டேப்ஸ் கீழே போனீங்க அப்படின்னா ஒரு கேட்டகரி கீழே நீங்கள் என்ன பிளேசஸ்னாலும் எத்தனை பிளேசஸ்னாலும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் உங்களுக்கு நாளைக்கு ஒரு ஜாப் இன்டர்வியூ இருக்குது, அது உங்களுக்கு ஜிமெயில் அக்கௌண்ட்டில் எங்கே போகணும் அப்படின்ற லொக்கேஷன் ஷேர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அது சப்போஸ் உங்களுக்கு ஒரு நெக்ஸ்ட் 2 டேஸில் வருது அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக அந்த அப்கமிங் கீழே உங்களுக்கு வந்துடும். அதே மாதிரியே நீங்கள் எங்கெங்கெல்லாம் இது வரைக்கும் போயிருக்கீங்க, ஸோ சேம் நீங்கள் மறுபடியும் அதே இடத்துக்கு போகணும் அப்படின்னா நீங்கள் மறுபடியும் போய் அந்த லொக்கேஷனை என்ட்ரு பண்ணணும், அந்த பிளேஸை நீங்கள் சர்ச் பண்ணணும்னு அவசியம் இல்லை.
டேரெக்டாக விசிட்டர் டேப்ஸ் கீழே வந்தீங்கன்னா நீங்கள் எங்கெங்கெல்லாம் போயிருக்கீங்களோ அதெல்லாம் வந்து ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ நீங்கள் டேரெக்டாக இங்கேருந்தே நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி அந்த பிளேசஸ்க்கு வந்து ரூட்ஸ் வந்து நீங்கள் இங்கேருந்தே எடுத்துக்கலாம். அடுத்த நியூ ஃபீச்சர் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா யுவர் கான்ட்ரிபியூஷன்ஸ். இதிலேருந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் ஆல்ரெடி போய் விசிட் பண்ண பிளேசஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து ரிவ்யூ பண்ணலாம். சப்போஸ் நீங்கள் ஏதாச்சும் ஒரு பிளேஸ் வந்து தப்பாக வந்து லொக்கேஷனில் வந்து ஷேராக இருந்தாலோ என்ட்ரியாக இருந்தாலோ நீங்கள் அதை போய் எடிட் பண்ண முடியும். இதை எப்படி போய் பார்க்கணும் அப்படின்னா உங்களோட மெனுக்கு போயிட்டு யுவர் கான்ட்ரிபியூஷன்ஸ் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே வந்துட்டு எல்லாமே லோட் ஆகும். ஸோ நீங்கள் என்னென்ன பிளேசஸ்லாம் பார்த்தீங்களோ அது எல்லாத்துக்குமே வந்து நீங்கள் ஸ்டார் மூலியமாக வந்து ரேட் பண்ணிக்கலாம். அதே மாதிரியே இந்த ஃபீச்சரை வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு கூகுளுக்கு வந்து கான்ட்ரிபியூட் பண்ணலாம். ஸோ ஒரு ரிவ்யூக்கும் நீங்கள் ஆட் பண்ணுற ஒவ்வொரு ஃபோட்டோஸ்க்கும் உங்களுக்கு வந்து பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதை வச்சுட்டு உங்களோட லோக்கல் கைட் லெவல் வந்துட்டு உங்களால் வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். அடுத்த நியூ ஃபீச்சர் என்னன்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா கூகுள் எர்த். நம்ம சின்ன வயசில் முன்னாடியெல்லாம் என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா நம்ம வீடு எங்கே இருக்குது அப்படின்றத கூகுள் சேட்டலைட் இமேஜஸ் மூலியமாக பார்த்து விளாண்டுருப்போம். இப்போ நம்ம எந்த லொக்கேஷன்னாலும் ஒரு 3 டைமென்ஷனல் வியூ மூலியமாக பார்க்க முடியும். நீங்கள் கூகுள் எர்த்துன்ற ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணிவிட்டு இங்கே இருக்கிற மெனு போயிட்டு டைரெக்டாக அந்த கூகுள் எர்த் கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த கூகுள் எர்த் ஆப் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ நீங்கள் எந்த பிளேஸை வந்து பார்க்கணுன்னு நினைக்கிறீங்களோ இந்த சர்ச் ஐக்கான் மூலியமாக உங்களால் சர்ச் பண்ண முடியும். ஒரு எடுத்துக்காட்டுக்கு நான் இப்போ பாரிஸில் இருக்கிற ஐஃபில் டவர் வந்து பார்க்கணுன்னு நினைக்கிறேன். ஸோ நான் ஐஃபில் டவரை வந்துட்டு சர்ச் பண்ணேன் அப்படின்னா டைரெக்டாக அது ஐஃபில் டவர் எங்கே இருக்கோ அந்த ரீஜனுக்கு போயிட்டு அந்த ஐஃபில் டவரை ஒரு 3D இமேஜ் மாதிரி நமக்கு வந்து காமிக்கும். இதை நீங்கள் வந்துட்டு பார்த்துக்கலாம். அதே மாதிரியே அந்த ஐஃபில் டவரோட எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ் எல்லாம் கீழே வந்துட்டு உங்களால் பார்க்க முடியும். அதை பற்றின எல்லா ஹிஸ்ட்ரி அதை பற்றின எல்லா டீட்டெயில்ஸும் வந்து உங்களால் வந்துட்டு பார்க்க முடியும். ஐஃபில் டவர் மட்டும் இல்லை, இதே மாதிரி நீங்கள் எந்த ரீஜன்னாலும் உங்களால் சர்ச் பண்ணி அதோட 3 டைமென்ஷனல் வியூ வந்து உங்களால் பார்க்க முடியும். இதே தான் கூகுள் மேப்ஸில் புதுசாக வந்திருக்க ஃபீச்சர்ஸ். இதே மாதிரி இன்னும் நிறைய டெக்னாலஜி ரிலேட்டட் வீடியோஸை தமிழில் பார்க்குறதுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். வணக்கம்.